ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேவ்ஸ் நெவர் ஸ்டாப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளான சிம்லி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். வீட்டில் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா அது எல்லா நாளும் சாப்பிட்ருவாங்கன்னு சொல்ல முடியாது, மீதமாயிரும். அந்த சப்பாத்தியை வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகிக்கிறாமல் அதே இந்த மாதிரி நீங்கள் சிம்லியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மீதமான சப்பாத்தியில் செய்கிறது தான். நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்பாத்தியெல்லாம் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி லட்டுவாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியும் கூட, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான எனர்ஜியும் கிடச்சிரும், வெயிட் லாஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இதில் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இல்லைன்னா வேறு ஏதாவது செஞ்சிங்கன்னா அதுக்கு ஒரு சைடிஷ்ஷு பாக்ஸ் நிறையா தேவைப்படும், அது பேக்கில் ஊற்றும், தேவையில்லாமல் உங்களுக்கு டென்ஷன் ஆகும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்லி செய்கிறதுக்கு, அதாவது இந்த சப்பாத்தி லட்டு செய்கிறதுக்கு நான் காஞ்ச திராட்சை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீ வந்து ஒயிட் கலர் திராட்சை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் திராட்சை, இதுதான் நல்லா ஹெல்தி, அதனால் நான் இதை எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன், தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து சில்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெல்லம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த தேங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னா தேவையில்லை. இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆனால் மட்டும் போதும், ரொம்பலாம் வதங்கணும்லாம் தேவையில்லை. அந்த வதக்கின தேங்காவை ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 5 சப்பாத்தி வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிங்க, எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு நீங்கள் இது பண்ணிங்க. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இதை ஆட் பண்ணி நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். எங்கள் ஊர் நெம்மேலியில் மெட்ரோ மார்ட்னு கிராசரி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மேரேஜ் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை வந்து இந்தளவுக்கு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து வேர்க்கடலை, நெக்ஸ்ட்டு வந்து உலர்ந்த திராட்சை, எல்லாத்தையும் வந்து நல்லா மைல்டாக அரைச்சி எடுத்துங்க. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம். நீங்கள் வெல்லம்க்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சுகரை விட வெல்லம் தான் நல்லது. நீங்கள் வெல்லமே ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இந்தளவு அரைச்சா போதும், ரொம்பவும் அரைக்க வேணாம். இப்போ அரைச்சி எடுத்த மிக்சரை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த சப்பாத்தி தூளோடு ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிங்க. நெய் ஆட் பண்ண பிறகு நல்லா கையால் மசிச்சு விடுங்க. எல்லாம் ஒன்றாகிற அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க. எல்லாம் ஒன்றான பிறகு நம்ம வந்து சின்ன சின்ன பாலாக இதை வந்து உருட்டி லட்டு அளவுக்கு உருட்டி எடுத்துங்க. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக உருட்டி எடுத்தால் போதும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிம்லி லட்டு ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஹெல்த்தியான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம லட்டு செய்கிறதுக்கு, நார்மல் லட்டு செய்கிறதுக்கு நம்ம எண்ணெய் விட்டு இதை பண்ணி வேலை அதிகமாக இருக்கும். இது வந்து வீட்டில் சப்பாத்தி மிச்சம் ஆனிச்சுன்னா இதில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நார்மல் லட்டை விட இது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டு இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.